பாலா ஏன் வந்துட்டு மான நஷ்ட வழக்கு போடக்கூடாது? யார் மேல? உமாபதி மேல. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அதே மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய வேர்ல்ட் அளவுல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மிஸ்டர் உமாபதி அவர்களே, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கேஸ் கொடுக்க கூடாது? போனா அவங்களே வாப்பாவனே தான் தேடிட்டு இருக்காங்க, உள்ள உட்கார வச்சிருக்காங்க. உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல, வெளியிடுங்க. நாங்க பல நாட்களாக சொல்லிட்டு வரோம், ஆதாரத்தை வெளியிடுங்க, ஆதாரத்தை வெளியிடுங்க. ஆம்புலன்ஸ் பழசு. அதுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல கூட அழகா வந்துட்டு நகைச்சுவையா பேசுறான். அவன் வாங்குற சம்பளத்துக்கு பழசு தாண்டா வாங்கி கொடுக்க முடியும். அதைத்தானே நானும் சொன்னேன். சர்வதேச கைக்கூலின்னு சொன்னீங்க. சர்வதேச கைக்கூலினா அவன் புதுசு வாங்கி கொடுத்துருப்பான்பா. இது அரசை வந்துட்டு தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மேட்டர். ஏன்? ஆமா, அடிப்படை தேவை ஆம்புலன்ஸ். அது இல்லாத இடத்திற்கு பாலா வாங்கி கொடுக்குறாருன்னா தமிழ்நாட்டை கேவலப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. இப்ப தெரியுதா உமாபதி எங்க வராருன்னு? ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலா கெட்டவன்லாம் கிடையாது, நல்லவனாக இருந்துடக்கூடாது. ஏன்னா எத்தனை கோடி சம்பாதிக்கிறானுங்க பணக்காரனுங்கெல்லாம், எத்தனை கோடி சம்பாதிக்கிறானுங்க நடிகர்கள்லாம், ஒத்த பைசா உதவுறது இல்லைங்க. ஆனா இன்னைக்கு தன்னுடைய காசு எல்லாத்தையும் கொடுக்குறான், அதுல ஒரு வியூஸ் வருது, அதுல ஒரு ஃபேமஸ் ஆகிறான், அதை வச்சு படம் நடிக்கிறான், பெரிய அளவுக்கு போறான். இருக்கட்டுமே, தப்பு கிடையாது. அவன் நான் சொல்றேன், அவன் கஞ்சாவித்து பிழைக்கலையே, அபிவித்து பிழைக்கலையே, அரசுக்கு புறம்பான செயல்களை எதையுமே செய்யலையே. அவன் ஒழுக்கமான முறையில அவன் உழைச்ச காசுல இருந்து உதவி மேல வரான். உனக்கு என்னப்பா தலைவலி? உனக்கு என்ன காய்ச்சல்?